மதி மலர் 2 பேத்தோட பாண்டிங் உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மலரு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு கிளம்பி ரூம்குள்ள இருந்து வெளியில வர்ற பாக்யராஜ் தன்னோட சட்டை கையை மடக்கி விட்டுட்டே கேட்குறாரு. உடனே மலரோ என்னங்க கொஞ்ச நேரம் ஆகுங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்க மதியும் கிளம்பி வந்து நிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்துட்டு ராஜலட்சுமி 5 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லி இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. வேலை வெட்டிக்கு போகிற ஆம்பளைக்கு இப்படித்தான் காலங்காத்தாலேயே லேட் பண்ணி அனுப்புனா அவனுக்கு அங்கே போய் எப்படி விளங்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே மலரும் அத்தை இல்லை அத்தை, எனக்கு ஏனோ இன்னைக்கு உடம்பு முடியலை, சமைக்க முடியலை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே எழுந்திரிச்ச பாக்யராஜ் என்ன ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா அப்படின்னு கேட்க உடனே மலரும் இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, நானும் அவசரமாக செஞ்சுட்டே தான் இருக்கேன், ஆனால் சுறுசுறுப்பாக வேலை செய்யவே முடியலங்க அப்படின்னு சொல்ல சரி விடுமலரு, நான் போய் கடையில் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இந்த வீட்டில் தானே நீயும் இருக்க, ஏன் ஒரு நாள் அவளுக்கு முடியலைன்னு சொல்கிறாள்ல, நீ சமைச்சா என்ன அப்படின்னு மதிக்கிட்ட கேட்க உடனே மலர் பதில் சொல்கிறாங்க. அத்தை எல்லா காய்கறியும் கட் பண்ணி கொடுத்துட்டு பருப்பு வேக வச்சதே மதி தான், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை குளிக்க அனுப்பிச்சிட்டு தான், அவளுக்கும் டைம் ஆகும் தானே காலேஜ் போகிறதுக்கு, நான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்படி இருந்தும் என்னால் இன்னைக்கு சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியல அத்தை, மதியை திட்டாதீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் 2 பேரும் இவளை திட்டுனா இவ பேசுகிறா, இவளை பேசுனா அவ பேசுகிறா, என்னதான் 2 பேரும் பிளான் பண்ணி இப்படி பேசி பழகி இருக்கீங்களோ தெரியல, ஆக மொத்தம் இன்னைக்கு காலையில் சாப்பாடு எங்கள் எல்லாருக்கும் பட்னி அப்படித்தானே அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க உடனே அக்கா நான் வேணும்னா ஒரு 1 hour பெர்மிஷன் போட்டுக்கிறேன், தலைக்குங்கக்கா, நான் போய் சமைக்கிறேன், முடிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மதி சாரி மதி, என்னால் முடிஞ்சிருந்தா நிச்சயமாக இப்படியெல்லாம் உன்னையும் சிரமப்படுத்தி எல்லாத்தையும் சிரமப்படுத்தி இருக்க மாட்டேன், நானும் எவ்வளவோ மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் பார்த்தேன், ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது, திடீர்னு கண்ணெல்லாம் அப்படியே கிறுகிறுப்பாகவே இருக்கு மதி, அதனால தான் ஒரு 5 நிமிஷம் போய் உட்காந்துட்டே சமைச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே அக்கா என்ன சொல்கிறீங்க, இவ்வளவு முடியாமல் எதுக்காக இவ்வளவு சாப்பாடு நீங்கள் எந்திரிச்சு காலையில் செய்யணும், முதல்ல தள்ளிக்குங்க, இந்தாங்க வாங்க இங்கே வந்து சேரில் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் முடிச்சுக்கிறேன், மாமா நான் போகிற வழியில் தானே உங்கள் பேங்க்கு, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வெளியில் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே காலேஜ் போய்க்கிறேன் அப்படின்னு பாக்யராஜா அனுப்ப சரிப்பா மதி, மலர் இடையில ரொம்ப உடம்பு சரியில்லைனாவோ இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுன்னாவோ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 எட்டு வச்சு கிளம்ப உடனே ஓடி போய் அப்படியே மலர் தாங்க முடியாமல் வாமிட் பண்ணுறாங்க. உடனே ராஜலட்சுமியும் எழுந்திரிச்சு வாயை பிளந்துட்டு நிற்க கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்க மதியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எட்டி பார்க்க அப்படியே மலரோட தலையை பிடிச்சுக்கிறாரு வாமிட் பண்ணுற சமயத்தில் பாக்யராஜ் என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்ல உடனே பாக்யராஜோ மலரு ஏன் மலரு என்னமோ மாதிரி இருக்குன்னு சொன்னேன், சரிவா எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலே போய்க்குவோம் அப்படின்னு சொல்ல உடனே கையை உதறி விட்டுட்டு பாக்யராஜ் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறாங்க சைகையில் சந்தோஷத்தில், என்னங்க நம்ம ராகவிக்கு குட்டி பாப்பாவோ தம்பியோ அடுத்தது பிறக்க போகுதுங்க அப்படின்னு சொல்ல பக்கத்தில் நிற்கிற மதி கையை கொடுத்து கட்டி அணைச்சு அக்கா வாவ் கங்க்ராச்சுலேஷன், நம்ம வீட்டுக்கு அடுத்த குட்டி வாரிசு வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்ல உடனே மலரும் ஆமா மதி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட பாக்யராஜ் முகத்தில் சந்தோஷமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருக்காரு. என்ன இவங்க இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்கிறாங்க, நீங்கள் என்னமோ ஹாப்பியாக இல்லாமல் ஒரு ஷாக்கிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற ராஜலட்சுமியையும் பார்க்குறாங்க மதி. அக்கா என்ன அவங்க இப்படி வாயை பிளந்தவங்க இன்னும் மூடவே இல்லையே, என்னென்னமோ மைண்டுக்குள்ளே ஓடுற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே மலரும் அதான் எனக்கும் பயமாக இருக்குது, இப்போ 2வது உண்டாயிருக்கிறதுக்கு ஏதாவது பேசுவாங்களோன்னு பயமாக இருக்குது மதி அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல பின்ன இருக்காதா, இன்னும் என் வீட்டில் கல்யாணம் ஆகாத புள்ள ஒருத்தி இருக்கா, கல்யாணம் ஆகாத பையன் ஒருத்தர் இருக்கான், 2 பேர்த்துக்கும் பொண்ணு பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும் கல்யாணம் காட்சின்னு எத்தனை இருக்குது, அதுக்கு எல்லாம் இந்த வீட்டில் சம்பாதிக்கிற மெயினான பாயிண்ட்டே பாக்யராஜ் தான் மூத்த பையன், அவனுக்கு தானே இந்த கடமையெல்லாம், அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு குழந்தை இவங்களை யார் பெற்றுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட இப்படி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காத மலரோ அத்தை அது அப்படின்னு நிற்க உடனே
ராகவனும் அதெல்லாம் இந்த காலத்தில் கொஞ்சமாவது இங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் ஒன்று போதும், ஒன்றை பெற்றாலும் நல்லா வளர்த்தணும், நல்லா கான்வெண்ட்டில் படிக்க வைக்கணும், நல்ல துணிமணி எடுத்து சந்தோஷமாக வளர்த்தணும், அதே சமயம் பெற்றவங்களையும் கூட பிறந்தவங்களையும் பார்த்துக்கணுங்கிற அக்கறை வேணும். அதெல்லாத்தையும் விட்டுட்டு தாந்தோணித்தனமாக தானே ஒரு 2 குழந்தைய பெக்கணும் வளர்த்தணும், தான் குழந்தைங்க தான் எல்லாமேன்னு சொல்லி இப்படியெல்லாம் இருக்கிறதால தான் நம்மளை மாதிரி நிறைய பெரியவங்க முதியோர் உள்ளத்துக்கு போயிடுறாங்க. கல்யாணம் காட்சி இல்லாமல் நிறையா புள்ள பசங்க பாவம் வயசாயிடுது அப்படின்னு ராகவன் சுருக்குன்னு பேசுகிறாரு. பாக்யராஜும் மலரும் இப்படியெல்லாம் தன்னோட அப்பா அம்மா பேசுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்காம ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே மதி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாப் தி நான்சென்ஸ் டாக். என்ன பேசுகிறீங்க 2 பேரும்? அது அவங்களோட பர்சனல். முடிஞ்சால் உங்களால் ஹாப்பினஸை ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்டுக்காமல் போய்க்குங்க. எதுக்காக அவங்கள இப்படி டீமோட்டிவேட் பண்ணுறீங்க? அவங்களுக்கு இன்னொரு குழந்தைய பெற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குது, அவங்களுக்கு வளர்த்தணுங்கிற ஆசை இருக்குது, அதே சமயம் அவங்களுக்கு அவங்க குழந்தைய வளர்த்தக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி டீமோட்டிவேட் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் சித்துவையும் ஸ்ருதியையும் நாங்கள் என்ன பார்க்காமையா விட்டுருவோம்? ஏன் இன்னொரு அண்ணன் சுரேஷ் இருக்காரு, நான் இருக்கேன், நாங்கள் எல்லாரும் பார்த்துக்க மாட்டோமா? பாக்யராஜ் மாமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க மதி. உடனே ஆமாம், நீ பெரிய சம்பாதிக்கிற, நீ வாங்குற 19,000 ரூபா காலேஜில் ப்ரொஃபஸர் வேலைக்கு வாங்குற சம்பளத்தை வச்சு ஏன் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ண முடியுமா? சும்மா பேசுறதுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லி வாய்க்கிளியை பேசிட்டு வந்துடாத, பேசாமல் ஒதுங்கி போய் நில்லு. மலரே, நான் சொல்கிறத கேளு, இந்த குழந்தை வேண்டாம், முதல்ல போய் களைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே நிற்கிற ராஜலட்சுமி அப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு ஒரு துளி கூட எதிர்பார்க்காம தான் உண்டாயிருக்கிற விஷயத்த சந்தோஷமாக சொன்ன மலரு மூஞ்சி அப்படியே வாடி போய் கண்ணில் கண்ணீர் கொடன்னு வர பாக்யராஜ் தலையை வருடி கொடுக்குறாரு. மலரு, கொஞ்சம் அமைதியாக இரு மலரு அப்படின்னு சொல்ல, என்ன அமைதியாக இருக்கிறது, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் அமைதியாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மலர். அது இல்லை மலரு அப்படின்னு வழக்கம் போல் பாக்யராஜும் குழப்பத்திலேயே பேச, இது சரிப்பட்டு வராதுங்க, நானே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா இவ எங்கே ஒத்துக்க போகிறான் நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ராகவனும் ஆமாம் ஏதோ ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிச்சே, இன்னும் 3 மாதம் 4 மாதம் கழித்து தெரிஞ்சிருந்தா 2ம் கேட்டதாக இருக்கும், அப்புறம் நம்ம இன்னொன்னையும் வச்சுட்டு சீரழியணும், போதும் இந்த ஒரு புள்ள ராகவி, போ ராஜலட்சுமி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, ஆமாங்க பக்கத்து வீட்டில் கமலான்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், என்ன மலரே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ளே வர்றாங்க மலரோட அம்மாவும் தம்பியும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு கவரில் வாங்கிட்டு அதை பார்த்த ராஜலட்சுமி, என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதை பார்த்துட்டு மதியும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறத பாரு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. இல்லை, மலர் உண்டாயிருக்கிற விஷயத்த நைட்டு எங்ககிட்ட டவுட்டாக சொன்னா, அதான் ஒரு 8 பிள்ளைய பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் கொண்டுட்டு வந்த இந்த 4 ஆப்பிளும் 2 ஆரஞ்சும் காலத்துக்கும் அந்த குழந்தைக்கு வளர்த்துறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்க. இந்த குழந்தைய வளர்த்துனா என் புள்ள தான் ஓடா தேய்ச்சி உருப்படி ஆகாமல் போயிடுவான், எத்தனை பேத்துக்கு அவன் சம்பாதிச்சு கொட்டுவான்? உங்கள் பிள்ளையே ஒரு 10 ரூபா வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்க கையிலாகாதவ, அவளுக்கு சோறு போட்டு கடைசியில் அவ பெத்த ராகவிக்கு சோறு போட்டு பத்தாததுக்கு இன்னொன்று, என் பிள்ளை இத்தனை பாரத்தை தாங்க முடியாது, உங்கள் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் எடுத்துகிட்டு போங்க, இந்த குழந்தைய நான் கலைக்கிறது உறுதி அப்படின்னு சொல்ல, பாக்யராஜ் ஓங்கி பலார்னு அறையிறாரு ராஜலட்சுமி முகத்தில். இன்னொரு வாட்டி இப்படி அசிங்கமாக பேசினேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு கோபமா.